Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 7, Mensuration. Exercise 7.2, question number 4. A conical container is fully filled with petrol. The radius is 10 meter and the height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute, in how many minutes the container will be emptied? Round off your answer to the nearest minute. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 மீட்டர் ரேடியஸ் 15 மீட்டர் உயரமுடைய ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர் முழுவதும் பெட்ரோல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் வீதம் பெட்ரோலை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா முழுவதுமாக அந்த கண்டெய்னர் எம்டியாக எவ்வளவு காலம் எடுக்கும், அதாவது எவ்வளவு நிமிடம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு given that the radius of the conical container R equal to 10 meter and height h equal to 15 meter. Now the volume of the petrol in the conical container equal to volume of என்ன ஃபார்முலா 1/3 into pi r square h cubic units. இப்போ ரேடியஸையும் ஹைட்டையும் எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு 1/3 into pi அப்படி வச்சுக்கோங்க இன்ட்டு வேறு r equal to 10. ஸோ r square equal to 10 into 10 into h equal to 15 equal to 3 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s are 3 5s are. ஸோ 10 into 10 100, 100 into 5 equal to 500 pi cubic meter. Okay, also given that time taken to release 25 cubic meter petrol equal to 1 minute. Therefore, time taken to release 500 pi cubic meter petrol equal to 500 pi divided by 25 equal to 25 டேபிள் கட் பண்ணிங்கன்னா 25 1s are 25 20s are 20 pi equal to 20 into 22 divided by 7 equal to 2 in 22 44. இந்த 0 போட்டுக்கோங்க, divided by 7. ஸோ 440 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 7s are 42, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 2 20, 2 7s are 14, பேலன்ஸ் 6, அகைன் புள்ளி வச்சிங்கன்னா 60, 7 8s are 56, பேலன்ஸ் 4,
ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கோம். 40 ஆயிரும். 7 5s are 35. மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். அகைன் 50. 7 7s are 49. It is enough. Equal to 62.857. It is approximately 63 minutes. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக எளிமையான சம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.